உடம்புல பல மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரோக்கியமான அந்த காலத்துல நம்ம பாட்டி அடிக்கடி செய்து சாப்பிட்டுட்டு வந்த ஒரு உருண்டை எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நல்ல சுவையாகவே இருக்கும், நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்ப இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது காய்ந்த வேர்க்கடலை. இப்ப மிதமான தீயில வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தீங்கன்னா நல்லா சிவந்து வரும். உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருக்கு அப்படின்னா அந்த வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காலத்துல ஸ்கூலுக்குலாம் நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமா வேர்க்கடலை பர்பி சாப்பிடாம வரவே மாட்டோம். வேர்க்கடலை பர்பி எந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டீங்களோ ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. நமக்கு அப்ப பாத்தீங்கன்னா அதிகமா அந்த சளி தொந்தரவு இல்ல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு எதுவுமே இருக்காது. ஏன்னா வேர்க்கடலையே சாப்பிடும்போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எளிதாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வேர்க்கடலை. முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி சாப்பிட்றத விட வேர்க்கடலையில் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மருத்துவ பண்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இது கொழுப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை நீக்கிட்டு நிறைய பேர் சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வாயில நுழையாத ஏதாவது ஒரு எண்ணெயை தேடி இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் நல்லெண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் இதை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. எந்தவித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் வாழ்ந்தாங்க. அதிகப்படியான புரோட்டீன் சத்துக்களும் இதுல இருக்கு. இப்ப இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்ப நம்ம எடுத்து அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். ஆறட்டும். ஆறின பிறகு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததா இதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு இல்லைன்னா கேப்ப மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைகளிலே கிடைக்குது, நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த ராகி மாவை இதுல சேர்த்துக்கலாம். அளவுகள் பாத்தீங்கன்னா இந்த கப்பால 1 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வறுத்தீங்க அப்படின்னா அந்த ராகியினுடைய நிறம் உங்களுக்கு நல்லா மாறி வரும். கொஞ்சம் கருமை படர்ந்தது போல வரும். ராகியை நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது நம்ம உடம்புல அதிகப்படியான கால்சியம், இரும்பு சத்துக்கள் ஏற ஆரம்பிக்குது. இதனால இடுப்பு வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான சளி தொந்தரவும் ஏற்படாது. இப்ப பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்குங்க. அடுத்ததா ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்க அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறகுறப்பா இருந்தா நல்லா இருக்கும், சுவை நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் ஓட விட்டீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. அடுத்ததான் இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த ராகி மாவு, அந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா எந்த கப்பால ராகி மாவு அளந்தீங்களோ அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி, இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு பொடித்த நாட்டு சக்கரை பயன்படுத்துறேன். இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டா மட்டும் போதும், ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். அடுத்ததா இதுல அரை கப் அளவுக்கு எந்த கப்பால ராகி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு பேரிச்சம்பழம். டேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் டேட்ஸும் இருக்கு, கொஞ்சம் லைட்டா இந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்ஸும் இருக்கு. நீங்க இதுல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. பேரிச்சம்பழத்திலையும் அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்கு. பேரிச்சம்பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு அந்த மாதிரியும் இருக்காது. ஒரு விட்டு ஒரு 3 தடவை 3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. நல்லா அந்த பேரிச்சம்பழம் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வரும். இப்ப பாருங்க பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு இப்பே நீங்க உருண்டை பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரும். ஏன்னா அதுல நம்ம பேரிச்சம்பழம் வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. இதை இப்ப நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்க வேர்க்கடலை அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காவையும் அதை கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கங்க. அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் சூடா இருக்கும் போது சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். அதுக்காக தான். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு நான் உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியா பிடிக்க வரும். ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பிடிக்க வரும். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளுமே பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உருண்டை இது. எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நான் இதில் பயன்படுத்தியிருக்கேன். இந்த சமயத்தில் இந்த மாதிரியான உருண்டையை நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் வீட்டில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். பசங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.